بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுதும் அனைத்தும் பித்தத் அனைத்தும் வழிகேடு நாளை உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஒவ்வொரு ஊரிலும் அச்சமூட்டி எச்சது போல் என் ஊரிலும் கூறி நினைச்சு கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உலகத்தில் ஏராளமான படைப்பினங்கள் படைத்து அந்த படைப்பினங்கள் மிக சிறந்த ஒரு படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு இன்னும் வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் அமைத்து இன்னும் அந்த மனிதனுக்கு 3 வகையான வாழ்க்கையை இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஒன்று இவ்வுலக வாழ்க்கை, இரண்டாவதாக மன்னரை வாழ்க்கை, மூணாவது மறுமை வாழ்க்கை. இப்படி 3 வகையான வாழ்க்கையை இறைவன் வழங்கியிருக்கின்றான். அப்படியேப்பட்ட அந்த மனிதன் இவ்வுலகத்தில் அவன் எப்படியெல்லாம் அவன் இருக்க வேண்டும், அவன் எப்படியெல்லாம் அவன் இருந்தால் அவனுக்கான இடம் என்கிறது சொர்க்கம் என்றும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு அடியானாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனிதராக இன்னும் இறையச்சத்தோடையும் இறை நம்பிக்கையோடையும் அவன் இருந்தால் அவனுக்கான இடம் என்பது சொர்க்கமும், இன்னும் ஒரு மனிதர் தீய காரியங்கள் ஈடுபட்டு தீய விஷயத்தில் அவன் இருந்து கொண்டு இருந்தால் அவனுக்கான இடம் என்கிறது நரகம் சொல்லிட்டு அல்லாஹ் இப்படி நிர்ணயித்திருக்கின்றான். அப்படியாப்பட்ட இந்த மனிதன் அவன் எப்படியெல்லாம் அவன் இருக்கணும், ஒரு மனிதன் அவன் உலகத்தில் எப்படியெல்லாம் அவன் இருந்தா அவன் எப்படி அவன் வெற்றி பெற முடியும்? அவன் நன்மையான காரியத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் விருப்பத்திற்குரிய ஒரு அடியனாக இருந்தால் மட்டும்தான் அவன் சொர்க்கத்திற்கு நுழைய முடியும். அப்போது இந்த மரணம்ங்கிறது எப்போ வேண்டாலும் எந்த நிலையில வேண்டாலும் எப்படி வேண்டாலும் வரலாம். அதை யாருனாலும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது, அல்லாஹ்வை தவிர. அப்போது மரணம்ங்கிறது எந்த நிலையிலும் கூட நிகழக்கூடியதாக இருக்குது. எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், அழியக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் அவன் ஏற்படுத்தியிருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் என்னது மரணமும் சரி வாழ்வையும் எல்லாம் அமைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவ்வுலகத்தில் அவன் எப்படியாப்பட்டவனாக இருக்கணும், அவன் எப்படியெல்லாம் அவன் இருக்கக்கூடியவனாக இருக்கணும். இன்றைக்கு சில முஸ்லீம்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறாங்க, ஒரு மரணத்தை பற்றி நம்ம சொன்னாலுமே, இல்லை இந்த மாதிரி மரணத்தை பற்றி ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி சொன்னாலுமே, மரணத்தை பற்றினா பேசாதப்பா, மரணத்தை பற்றி பேசாத, அது ஆபாச பேச்சு, வேணாம் இதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடியதாக இருக்காங்க, தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ மரணத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு நிலையிலும் சரி நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸி தாயிகத்தில் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். எல்லாருமே ஒரு நாள் மரணிக்க தான் போகிறோம். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி உன்னை பாதுகாத்து கொண்டு எத்தனையோ பேர் உன்னை பாதுகாத்து கொண்டு இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி மரணம் வந்தடைந்தே தீரும். உன்னுடைய பிறடி நரம்பை விட அருகில் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த மரணம். அப்படியாப்பட்ட இந்த மரணத்தை இன்றைக்கு மனிதன் எப்படி மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வுலகம்தான் நிரந்தரம், இவ்வுலகம் கருத்து வேறு எந்த உலகமும் இல்லை சொல்லிட்டு சில மனிதர்களில் சில முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறாங்க, இவ்வுலகம் அற்பத்திற்குள்ள உலகத்தை இவ்வுலகம்தான் நிரந்தரம் சொல்லி வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவ்வுலகம் அற்பமான உலகம். என்னோட பேரன் பேத்திங்க, என்னோட பிள்ளைங்க, என் பிள்ளை குட்டிங்க நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், இவ்வுலகத்தில் நல்லபடியாக இருக்கணும், செல்வ செழிமாட்டோடு இருக்கணும், எல்லாரும் முன்னாடியும் நல்ல பேர் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது, பின்னாடி உள்ள காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வுலகத்திற்காக இடம் வாங்குறதான் சரி, நகை நட்டு வாங்குறதான் சரி, எல்லாமே இவ்வுலகத்திற்காக சேகரித்து கொண்டிருக்கின்றார்களே. என்னைக்காவது மறுமைக்காக
மறுமையில நாளைக்கு வெற்றி பெறணும், மறுமையில நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் கண்ணியமான முறையில் இருக்கணும், அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறந்த ஒரு அடியானாக இருக்கணும் சொல்லிட்டு நினைக்கிறார்களா? இவ்வுலகத்திற்கே எல்லாம் செயல்கள் செய்கிறார்களே, மறுமைக்கு என்ன நன்மைகளை சேகரித்திருக்கிறீர்கள் என்று பார்த்தா அது கேள்விக்குறியாதான் இருக்குது. இன்னும் ஒரு நல்லடியானாக இருந்தா ஒரு நல்லடியான் எப்படியாப்பட்டவனாக மரணிப்பான்? ஒரு நல்லடியானாக இருந்தா அவன் எப்படி மரணிப்பா தெரியுமா? அவனோட உயிர் எப்படி கைப்பற்றும் தெரியுமா? ஒரு பூச்செடி இருக்கு, ஒரு செடியிலேருந்து நம்ம எவ்வளோ பூ எப்படி அழகான முறையில் எப்படி பறிப்போம், அழகாக பறிப்போமா? அதே போன்றுதான் ஒரு நல்லடியானோட உயிராக இருந்துச்சு அப்படின்னா அழகான முறையில் மலக்குமார்கள் வந்து 2 மலக்குமார்கள் வந்து அந்த நல்லடியானை அழகான முறையில் என்ன செய்வாங்க, வெள்ளியனமாக அவனை உயிரை கைப்பற்றுவாங்க. கைப்பற்றக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கபருக்கு என்ன செய்வாங்க, அவனை கைப்பற்றக்கப்புறம் அவனை பார்க்க எல்லாருமே வருவாங்க, உற்றார் உறவினர் சகோதரர் சகோதரி எல்லாருமே வருவாங்க. வந்தக்கப்புறம் அவனை பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாருமே அவனை சுற்றி எல்லாருமே சூழ்ந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு சிறிது நேரம் கழித்து அவனுக்கான இடம் மன்னரி அந்த குழிக்கு கபிஸ்தானுக்கு என்ன செய்வாங்க, கூட்டி போகிறதுக்காண்டி அவர்கள் நண்பர்கள் உற்சாக எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா அவர்கள் அப்போ வந்து எல்லாருமே அவங்க வரக்கூடியதாக இருப்பாங்க. அப்போ அந்த கபருக்கு அவனுக்கு இடத்துக்கு கூட்டி போகும்போது அவர் நல்லடியானாக இருந்தால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னை எங்கே சென்று போகிறீங்க, என்னை நல்ல இடத்துக்கு கொண்டு என்னைய விரைவாக என்னை கொண்டு போங்க, விரைவாக சென்றடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லடியான் சொல்வானா. இன்னும் அந்த கபூரில் அவனை அடக்க பண்ணும்பொழுது அவன் இவ்வளவு உலகத்தில் இறுதியான கேட்கும் ஓசை என்ன ஓசைன்னு தெரியுமா? அவர்கள் உற்றார் உறவினர் சகோதரர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து அவனை அடக்கம் பண்ணாங்கல்ல, அவனோட செப்பல் ஓசை தான் இறுதியாக கேட்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் மலக்குமார்கள் வருவாங்க, அந்த நல்லடியான இடத்தில் வருவாங்க. மலக்குமார்கள் வந்து நறுமணத்தோடு வருவாங்களாம். வந்து மன் ரப்புக்க, உன்னோட இறைவன் யார்? அப்போ சொல்லுவானா, என்னோட இறைவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவானா. உன்னோடைய மார்க்கம் என்னன்னு கேட்பானா. கேட்கும்பொழுது மலக்குமார்கள் கேட்கும்பொழுது அப்போ அந்த மனிதன் சொல்லுவானா, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். உன்னுடைய தூதர் யார் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவானா. அப்போது நம்ம இந்த இடத்துல இப்படி சொல்கிறோமே, இலகுவான முறையில் சொல்கிறோம்ல, என்னோட இறைவன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சொல்லிட்டு சொல்கிறோமே, ஆனால் அந்த நிலையில் அந்த இடத்துல நாட்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், அவன் உலகத்தில் உண்மையான முஸ்லீமாக அல்லாஹுக்கு பிடித்த ஒரு அல்லாஹுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் பிடித்த ஒரு அடியானாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் வரக்கூடியதாக இருக்குது அந்த வார்த்தை. அப்புறம் இறுதியாக அவனை என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் கேட்டுட்டு நீ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டப்பா, எல்லாத்துக்கும் சொல்லிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் என்ன செய்யக்கூடியதாக இருப்பாங்கன்னா, நீ புது மாப்பிள்ளை போல் உரங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். இதுவே ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் அவனுடைய நிலை எப்படியாப்பட்டதாக இருக்குது. அதே போன்று அந்த கெட்ட அடியான் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவனுடைய உயிர் எப்படி கைப்பற்றுதுன்னு தெரியுமா? ஒரு கம்பளி போர்வை இருக்குல்ல, அது முள்ளில் மாட்டிக்கிச்சுன்னா அது எப்படி எடுக்கிறதுக்கு சிக்கலாக இருக்குமோ அதே போன்று அவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அவனுடைய உயிரை எடுக்கும்போது. அவ்வளவு வலி வேதனையோடு அவனோட உயிர் அவ்வளோ கஷ்டமாக அவனோட உயிரை எடுப்பாங்களாம். எடுக்கும்பொழுது அதுக்கப்புறம் துர்நாற்றம் அடைந்து கொண்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் அவனுடைய உயிரை வானத்திற்கு கொண்டு போகும்பொழுது அப்போ சொல்லுவாங்க, இது யாருடைய உயிர், இது யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப துர்நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுடைய உயிரை கீழே பூமிக்கு என்ன செய்துரும் வந்துடும். இன்னும் அவன் அதே போன்று அவனை பார்ப்பதற்கு உற்றார் உறவினர் சகோதரி எல்லாருமே அவனை சேர்ந்து வருவாங்க. அப்போ அதே போட்டு பார்ப்பாங்க. இன்னும் சிறிது நேரம் கழித்து அவனுடைய கபருக்கு அவனுடைய மன்னரை அந்த இடத்துக்கு அவனை அழைப்பதற்காக அவனை கூட்டி போகிறதற்காக எல்லாருமே என்ன செய்வாங்க, போவாங்க. போகும்பொழுது அப்போ அந்த மனிதன் சொல்லுவானா, என்ன சொல்லுவான் தெரியுமா? என்னை எங்கே கொண்டு போகிறீங்க, என்னை எந்த இடத்துக்கு கூடி போகிறீங்க, என்னை எங்கே கொண்டு போகிறீங்க, என்னை இப்பே விட்டுருங்க, இங்கே விட்டுருங்க, ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கொஞ்ச நேரம் மட்டும் கொடுங்க, நான் இந்த உலகத்திலே இப்போ நான் நன்மை சேகரிச்சு நான் வந்துடுறேன் சொல்லிட்டு அவன் அலற சவுண்டு, அவன் கத்துற சவுண்டு இந்த மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினுக்கும் என்ன செய்யுமா கேட்கக்கூடியதாக இருக்குது. அந்த மனிதனுக்கு இந்த சவுண்டு அவன் அலற சவுண்டை கேட்டானா அவன் மயக்கம் அடையக்கூடியவனாக இருப்பான். அப்போ எவ்வளவு ஒரு நிலை, எப்படியாப்பட்ட நிலையாக இருக்குது. அப்போ நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும். இன்னும் அதே போன்று அவனை கபருக்கு அடக்கம் செய்து முடிக்கும் இறுதியாக கேட்கும் ஓசை அதே போன்று செப்பல் ஓசையாக இருக்குது. அதுக்கப்புறம் மலக்குமார்கள் கேட்பாங்க, மன் ரப்புக்க, உன்னோட இறைவன் யாருன்னு கேட்பாங்க. அதே போன்று அப்பொழுது சொல்லுவானா அந்த மனிதன், யாஹி, எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவானா, எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவானா. இன்னும் உன்னுடைய மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்கன்னா
அப்பயும் என்ன சொல்லுவானா, எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவானா. உன்னுடைய தூதர் யாருன்னு கேட்கும்போது அப்பயும் சொல்லலாம், எனக்கு தெரியாது, மக்கள் எதையோ சொல்லிக்கிருந்தாங்க, அதை நான் பின்பற்றிக்கின்றேன்னு சொல்லிட்டு அப்பொழுது அந்த மனிதன் என்ன செய்யக்கூடியதாக இருப்பானாம், சொல்லக்கூடியவனாக இருப்பானா. அப்போ அதுக்கப்புறமா அவனுடைய வேதனை அவனுக்கு வேதனை நெருங்கக்கூடியதாக இருக்கும், வேதனை நடக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைவு கூறக்கூடியவர்களாகவே இருக்கணும், மரணத்தை நினைவுக்கூடியவர்களாக இருக்குமா. அப்போ இந்த நரகத்தில் உள்ள அதாவது கெட்டடையானுடைய வேதனைங்கிறதும் எப்படியாப்பட்டதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் மரணத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது, இறைவா எனக்கும் உற்றார் உறவினர் சகோதரர்களுக்கும் இறைவா உனக்கு பிடித்த ஒரு மரணத்தை அளிப்பாயாக, இன்னும் சஹீதான மரணத்தை எங்களுக்கு அளிப்பாயாக என்று கூறியவளாய் பிரார்த்தனை செய்தவளாய் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.